ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா விட்டு தளபதி போறேன்னு சொன்னா யாருமே நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் தான் தளபதியோட கடைசி படம் நடிக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் டைமா அரசியல் இப்ப இறங்கிட்டாரு. தளபதி அவரோட ப்ரொஃபஷனான ஆக்டிங்கை விட்டு அரசியலுக்கு ஃபுல் டைமா போறாரு. அதுவும் அவரோட பீக்கான நேரத்துல இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டிங்னே சொல்லலாம். அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கூட பெஸ்ட்னே சொல்லலாம். இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் போறாருன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் தான் ஒரே காரணம். தளபதி விஜய் வந்து ஒரு சின்ன வயசுல சைல்ட் ஆர்டிஸ்ட் ரோல் நடிச்சிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா நாளே திருப்பி. இந்த படம் 1992 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஃபிளாப் ஆனது மட்டும் இல்லாம ஒரு லுக் வச்சு நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. இந்த ஒரு மூஞ்செல்லாம் டிக்கெட் வாங்கி யாருன்னா சினிமால பாப்பாங்க, நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. இவர் இதெல்லாம் மனசுல வச்சுக்காம மறுபடியும் 1993 ஒரு படம் நடிக்கிறாரு. அப்போ பீக்ல இருந்த விஜயகாந்த் கூட தான் அதுவும் நடிக்கிறாரு தளபதி விஜய் வந்து. அந்த படத்தோட பேர் தான் செந்தூர பாண்டி. சரி ஓகே, விஜயகாந்த் படத்தில் நடிச்சா வச்சு தளபதிக்கு எதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு அவர். ஏன்னா எதுவுமே கிடைக்கல அவருக்கு. விஜயோட அப்பாவான சந்திரசேகருக்கும் அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கும் பெரிய பாண்டிங் இருக்கு. அதனால விஜயகாந்த் வந்து இந்த படத்தை ஃப்ரீயாவே நடிச்சு கொடுத்துருப்பாரு. 1994 தான் ரசிகன் விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல தான் தளபதி இளைய தளபதினு ஒரு பேரே வந்துச்சு. அந்த ஒரு படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அதுவும் அவரோட வாய்ஸ்ல. 1995 தளபதிக்கு மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகுது. தேவா, ராஜாவின் பார்வையிலே, விஷ்ணு, சந்திரலேகன் 4 படம் ரிலீஸ் ஆகுது. விஷ்ணு படம் இட்டாச்சு இல்லையோ, அந்த படத்துல பாடின ஒரு பாட்டு செம்மையா இட்டாச்சு. பட்டி தொட்டி எல்லாம் செதற விட்டுச்சு. ஏன்னா இந்த 4 படமே தளபதிக்கு நல்ல ஹிட்டான படமா தான் போச்சு. 1996 மொத்தம் 5 படம் ரிலீஸ் ஆகுது நம்ம தளபதி விஜய்க்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, வசந்தவாசல், மாண்புமிகு மாணவன், அப்புறம் செல்வம். இதுல பூவே உனக்காக படம் செம்ம பிளாக் பஸ்டரா இட்டாச்சு. அதே மாதிரி தளபதி விஜய் 5 வருஷமா என்ன எதிர்பார்த்தாரோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு இந்த படத்துல தான். பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அதே வருஷம் ரிலீஸ் ஆன 4 படம் அவ்வளோ சரியாவே இல்ல. 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதைன்னு சொல்லி 5 படம் ரிலீஸ் ஆகுது அதே வருஷத்துல. அதுல காலமெல்லாம் காத்திருப்பேன் தவிர ஒன்ஸ் மோர், லவ் டுடே, நேருக்கு நேர் இந்த 3 படமே ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் ஹிட்டை தருது. நேருக்கு நேர் படத்துல விஜய் கூட வந்து சூர்யா நடிச்சிருப்பாரு. அதுதான் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம். ஏன்னா சூர்யா நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரோல் அஜித் தான் நடிக்க வேண்டியது. ஏன்னா டேரக்டருக்கும் அஜித்துக்கும் இருந்த சின்ன பிரச்சனைனால அஜித் அந்த படத்துல டிராப் ஆயிட்டாரு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன காதலுக்கு மரியாதை வந்து பூவனுக்காக அப்புறம் பிளாக் பஸ்டர் ஆயிட்டா அமைது தளபதி விஜய்க்கு. அந்த ஒரு படத்துல ஷாலினி வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க தமிழ் சினிமாவுக்கு. காதலுக்கு மரியாதை வந்து தெலுங்குல எடுத்த ஒரு படத்தோட ரீமேக் தான். தெலுங்குல அந்த ஒரு படம் நல்லா ஹிட் ஆனதுனால தமிழ்லயும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுவும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு காதலுக்கு மரியாதை. இந்த ஒரு படத்துக்காக அதே வருஷத்துல கலைஞர் ஒரு அவார்ட் கூட வாங்கியிருப்பாரு நம்ம தளபதி விஜய். 1998 நினைத்தேன் வந்தா, இளையவே வா, பிரியமுடன் 3 படம் ரிலீஸ் ஆகும் தளபதி விஜய்க்கு. இந்த 3 படமே சூப்பரா ஓடி செம்மையா ஹிட் ஆச்சு. விஜய் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1999 எழிலோட ஃபர்ஸ்ட் படமான துள்ளாத மனமும் துள்ளும் ரிலீஸ் ஆகுது. காதலுக்கு மரியாதை அப்புறமா தளபதியோட கரையில 3வது பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமைதி இந்த படம். விஜய் கண்டினியூவா நல்ல படமா கொடுத்திருந்த நேரத்துல அதே வருஷம் ரிலீஸ் ஆன 3 படம் செம ஃபிளாப் ஆகுது. நெஞ்சினிலே, மின்சார கண்ணன், என்றென்றும் கதை, இந்த 3 படமே செம ஃபிளாப் ஆகுது அந்த ஒரு வருஷத்துல. 2000 எஸ் ஜே சூர்யா டைரக்ட் பண்ணி தளபதி குஷி படம் ரிலீஸ் ஆகுது. எஸ் ஜே சூர்யா எப்படி அஜித்துக்கு வாலி மூலமா ஹிட் படம் கொடுத்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு குஷி மூலமா ஹிட் படம் கொடுத்திருக்காரு. அதுவும் பிளாக் பஸ்டரா ஹிட் ஆயிருக்கு. குஷி படத்துல பல சீன் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி ஐகானிக்கா அமைஞ்சிருக்கு. நினைத்தேன் வந்தா ஹிட்டுக்கு அப்புறமா அதே டீம் அதே வருஷத்துல பிரியமானவளோட படம் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு படமும் செம பிளாக் பஸ்டர் ஆயிட்டு தளபதியோட கரியர்லயே. இந்த ஒரு படமும் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். இந்த ஒரு நேரத்துல விஜய் வந்து ஒரு கோகோ கோலா ஆட்ல நடிப்பாரு. 2001 சூர்யாவும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தளபதியோட கண்டினியூஸான பிளாக் பஸ்டர்ல இந்த ஒரு படமும் சேர்ந்துருச்சு. இந்த படத்தோட காமெடி போட்டா கூட செம்மையா சிரிப்பு வரும். அப்படி ஒரு எவர் கிரீனான காமெடிஸ் அந்த படத்திலே இருக்கு. மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த ஒரு படம். அங்க எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதே ஒரு வருஷத்துல விஜய்க்கு பத்ரின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படமும் தெலுங்கோட ரீமேக் தான். இந்த ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன சாய் ஜெகன் படம் கூட ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான். தொடர்ந்து 3 படம் தளபதிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட 4 சாங்குமே ஒரு செமையான சாங் தான் சொல்லி ஆகணும். அது சூப்பர் ஹிட்டான சாங்ஸ். இந்த ஒரு 4 சாங் தான் இப்ப எல்லாரோட ஃபேவரட்டாவே இருக்கு. 2002 தமிழன் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம நினைச்ச மாதிரி நல்ல படமா ஓடலான ஒரு ஆவரேஜான ஹிட்டா தான் வந்திருக்கு. இந்த ஒரு படத்துல டி மான் மியூசிக் டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம். அதே வருஷம் ரிலீஸ் ஆன யூத் வந்து ஒரு பிளாக் பஸ்டரா ஹிட் ஆகுது. இந்த ஒரு படமும் தெலுங்கோட ஒரு ரீமேக் தான். யூத் படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இப்போ கூட டிவியில போட நிறைய பேர் ஃபுல்லா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே வருஷம் ரிலீஸ் ஆன பகவதி நல்லா போச்சோ இல்லையோ வடிவேலோட காமெடியன் படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ போட்டா கூட சலிக்காம நிறைய பேர் அந்த காமெடி சீன்ஸை பாக்குறாங்க. 2003 பொங்கலுக்கு வசீகரா படம் ரிலீஸ் ஆகுது. அதே தெலுங்கு ரீமேக்கா. விஜய்க்கு வந்து அந்த படம் சரியாவே போகல. ஏன்னா அதே வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆன தூள் தான் அதுக்கு காரணம். அதே வருஷம் ரிலீஸ் ஆன புதிய கீதையும் சரியாவே போகல. அதே மாதிரி ஃபிளாப் ஆகுது. லவ் ஹீரோவா பார்த்த தளபதிக்கு திருமலையில ஒரு செம ஆக்ஷன் ஹீரோவா பார்க்க சான்ஸ் கிடைச்சது தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு. இந்த ஒரு படத்துல விஜயோட ஆக்ஷன் லுக் கேரக்டர் எல்லாமே சூப்பராகவே அமைஞ்சுது. அந்த வருஷத்தோட தீபாவளி அன்னைக்கு வந்து செம்ம பிளாக் பஸ்டரா ஹிட் ஆகுது இந்த படம். 2004 உதயம் படம் ரிலீஸ் ஆகுது. விஜய் நினைச்ச மாதிரி இந்த படம் சரியாவே போகல. தளபதியோட கரியர்லயே செம அட்டர் ஃபிளாப் ஆகுது இந்த படம். இந்த ஃபிளாப்பை மறைக்கிற மாதிரி அடுத்த மாசமே ரிலீஸ் ஆன படம் தான் கில்லி. இந்த ஒரு படத்தை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே
சம்மந்தமே இல்லை, செம பிளாக் பஸ்டர் ஆகிட்டாச்சு இந்த ஒரு படம். இந்த ஒரு படம் 20 வருஷம் கழிச்சு 2024 ரிலீஸ் ஆகும்போது செம பிளாக் பஸ்டர் ஆகிட்டாச்சு. ஹையஸ்ட் கிராசிங் ஃபார் ரிலீஸ் படம் ரெக்கார்டே வந்திருக்கு இந்த படத்துக்கு. அதுவும் இந்த ஒரு படம் டைட்டானிக்கோட ரெக்கார்டே உடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்ரம் தான் இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விக்ரமுக்கு ஆல்ரெடி மூவ் இருந்ததுனால இந்த படத்தில் நடிக்காம விட்டாரு. நெக்ஸ்ட் இந்த கதையை வந்து அஜித் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அஜித் வந்து தெலுங்கு படத்தில் பிஸியாக இருந்ததுனால இந்த படத்தில் நடிக்காம விட்டாரு. அதுக்கப்புறம் தான் சான்ஸ் வந்து விஜய்க்கு போச்சு. அவரும் அந்த படத்தில் நடிச்சு பிளாக் பஸ்டராக இட்டு கொடுத்துருக்காரு. கில்லியோட பிளாக் பஸ்டர் இட்டுக்கு அப்புறமா மதுரை படம் வருது. ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. இந்த ஒரு ஃபிளாப்புக்கு பதில் சொல்ற மாதிரி 2005 ரிலீஸ் ஆகுது திருப்பாச்சி பொங்கலுக்கு. அந்த ஒரு படம் மக்கள் மத்தியில் சூப்பராக ஓடி செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. பொங்கல் வின்னராகவும் மாறுது. திருப்பாச்சியோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா சச்சின் படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா கலெக்ஷனில் அவ்வளோ சரியாகவே போகல. அதுக்கு ஒரே காரணம் வந்து சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆனது தான். ஏன்னா சச்சின் படத்தை பிடிக்காதவங்க யாருக்குமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா சூப்பரான படம். தளபதி லுக்லாம் அதில் வேற மாதிரி இருக்கும். ஒரு யங்கான தளபதி லுக்கில் வேற லெவலில் நடிச்சிருப்பாரு அந்த ஒரு படத்தில். திருப்பாச்சி ஒரு டேரக்டர் மறுபடியும் தளபதி கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. அந்த படம் தான் சிவகாசி. சொல்லி வச்ச மாதிரி அவங்களோட காம்போ செம்மையா ஹிட் ஆகுது. அந்த படமும் வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகுது. 2006 திருமலை டீம் மறுபடியும் தளபதி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதுதான் ஆதி. இந்த ஒரு படமும் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். சிவகாசியோட ஹிட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு படம் ஒரு ஃபெயிலியராக அமையுது. 2007 மறுபடியும் தெலுங்கு படத்தோட ரீமேக்காக போக்கிரி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த தடவை மிஸ் ஆகாம செம்ம பிளாக் பஸ்டர் அமையுது இந்த ஒரு படம் தளபதி விஜய்க்கு. இந்த படத்தில் வர வடிவேலோட காமெடிலாம் இன்னைக்கோ ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன அழகிய தமிழ் மோகன் படம் போக்கிரியோட ஹிட்டுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாப்பாக அமையுது தளபதி விஜய்க்கு. 2008 2010 வரைக்கும் தளபதிக்கு ஒரு ஃப்ளாப்பான வருஷமாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு வருஷங்களில் ரிலீஸ் ஆன குருவி, வில்லு, வேட்டைக்காரன் எல்லாமே ஒரு ஃப்ளாப்பான மூவிஸ் தான். இதில் விஜய்க்கு ஒரு அன்லக்கியான மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50வது படமாக சுறா படம் வந்தது தான். 2011 காவலன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படமும் ரீமேக் படம் தான். இந்த ஒரு படம் ஆவரேஜாக தான் ஓடிச்சேனா. அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது வேலாயுதம். இந்த ஒரு படம் செம பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகுது தளபதியோட கரியரில். 2012 துப்பாக்கி, நண்பன் பேக் டு பேக் ஹிட் படமாக கொடுக்குறார் தளபதி விஜய். இந்த ஒரு வருஷத்தில் நான் தளபதி அடுத்த லெவலுக்கே போனாருன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்த நம்ம தளபதியை நண்பன் படத்தில் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் பார்க்க முடிஞ்சுது. அதே வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது துப்பாக்கி. இந்த ஒரு படம் தளபதியோட கரியரில் முக்கியமான படமாக அமையுது. நண்பன் படத்தில் எப்படி ஒரு புது விஜயை பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே துப்பாக்கி படத்தில் வேற ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஜயை பார்க்குறோம். கிளாஸான மாசான லுக்கில் பார்க்க முடிஞ்சு தளபதி விஜய் இந்த ஒரு படத்தில். ஏஆர் முருகதாஸ் எப்படி தலைக்கு தீனான்னு ஒரு ஐகானிக்கான படத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு துப்பாக்கின்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு. 2013 பல பிரச்சனைக்கு நடுவில் ரிலீஸ் ஆகுது தலைவா. இருந்தாலும் ஆவரேஜாக தான் ஓடுது. 2014 தளபதி ஃபேன்ஸுக்காக ஒரு ஸ்பெஷலான மூவி ஜில்லா. இந்த தடவை துப்பாக்கியோட ஹிட்டுக்கு அப்புறமா இந்த படம் செம ஹிட் ஆகுது. அதே வருஷம் துப்பாக்கியோட சக்ஸஸ்க்கு அப்புறமா மறுபடியும் தளபதி கூட சேர்றாரு கத்தி படம் மூலமாக ஏஆர் முருகதாஸ். இந்த ஒரு படத்து மேலே ஃபேன்ஸ் வச்ச எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணி இந்த ஒரு படம். இந்த படமும் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை தான் ரிலீஸ் ஆச்சு இந்த ஒரு படம். அதில் எதுவுமே கண்டுக்காம அது கத்தி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆமாம் தளபதி விஜய்க்கு. நண்பன், துப்பாக்கி, கத்தின்னு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த தளபதி மேலே போயிட்டே இருந்தார். ஏன்னா 2015 புலி படம் மூலமாக ஒரு டவுனுக்கு வர தளபதி மறுபடியும். இந்த தடவை புலி ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில்லே பண்ணாமல் செம்ம ஃப்ளாப் ஆகுது. ராஜா ராணியோட ஹிட்டுக்கு அப்புறமா தளபதியும் அட்லியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் தான் தெரியும். இந்த ஒரு படம் தளபதிக்கு ஒரு செம்ம ஹிட்டான படமாக அமையுது. ஆக்ஷன், ட்ராமா, ஃபேன் பாய் மூமெண்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. விஜயகுமார் கேரக்டர் தளபதி வந்து தெறிக்க விட்டுருப்பாரு இந்த ஒரு படத்துல. உண்மையா சொல்ல போனா இந்த ஒரு படம் ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அட்லி வந்து விஜயோட தீவிரமான ஒரு ரசிகன். 2017 மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் பைரவ படம் மூலமாக வருது தளபதி விஜய்க்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒரு படம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது. தெரியோட சேம் டீம் மறுபடியும் தளபதி கூட இணையறாங்க 2017 மெர்சல் படம் மூலமாக. இந்த தடவை விஜய் ட்ரிபிள் ஆக்ஷனில் பார்க்க முடிஞ்சது தளபதி ஃபேன்ஸுக்கு. தளபதி பண்ண அந்த 3 ரோல்ஸில் ஒரு ரோலுமே செம்மையாகவே இருக்கும் பார்க்கும் போது தேட்டரில். இந்த ஒரு படத்தில் தான் இளைய தளபதின்ற பேரை எடுத்துட்டு தளபதின்னு மாறி இருக்கும். துப்பாக்கி, கத்தி பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் தளபதி விஜய் கூட சேர்றார் 2018 சர்கார் மூலமாக. இந்த ஒரு படம் ஆவரேஜாக தான் ஓடுது தேட்டர்ஸில். இருந்தாலும் விஜய் கிங் ஆயிட்டு தான் போனார் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் மூலமாக தான் கொஞ்சமாக இன்ட் கொடுத்தார் தளபதி பாலிடிக்ஸில் வர மாதிரி. ஏன்னா இப்போ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க தளபதி பாலிடிக்ஸ் வர போறாருன்ட்டு. தெரி மெர்சல் ஹிட்டுக்கு அப்புறமா மறுபடியும் 2019 தளபதி கிட்ட சேர்றாரு அட்லி. இந்த தடவை பிகில் படத்தில் டூவல் ஆக்ஷன் நடிக்கிறார் தளபதி விஜய். மைக்கேல் ராயப்பன் ரோலில் வந்து தளபதி பிளாஸ்ட் பண்ணுறதா சொன்ன தேட்டர்ஸை கொடுத்த 2 ரோல்ஸுமே தரமாக நடிச்சு கொடுத்துருப்பார் தளபதி விஜய். மறுபடியும் விஜய்க்கு இந்த ஒரு படம் பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகுது. அட்லியும் விஜயும் சேர்ந்த 3 படமே செம்ம பிளாக் பஸ்டராக ஹிட் ஆயிருக்கு. இப்போ 2020 கோவிட்னால எந்த படமும் ரிலீஸ் ஆகல விஜய்க்கு. கைதியோட ஹிட்டுக்கு அப்புறமா லோக்கி ஃபர்ஸ்ட் டைமா சேர்றாரு விஜய் கூட 2021 மாஸ்டர் மூலமா. துப்பாக்கிக்கு அப்புறமா விஜய் ஒரு புது ரோல்ல பார்த்தோம் மாஸ்டர் படத்துல. ஜேடி கேரக்டர் தளபதியோட பாப்புலரான கேரக்டர்ஸ்ல மாறுது விஜயோட படத்துல. இந்த படம் மூலமா விஜயை புகழ்ந்து பேசினாங்களோ இல்லையோ இந்த படத்துல வில்லனா நடிச்ச விஜய் சேதுபதியை செம்மையா புகழ்ந்து பேசினாங்க. இந்த ஒரு படத்துல விஜய் சேதுபதி தரமா நடிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல இருக்க ஜேடி கேரக்டர் தளபதியோட கரியர்ல ஒரு ஐகானிக்கான கேரக்டர்னு சொல்லி ஆகணும். டாக்டரோட ஹிட் படத்துக்கு அப்புறமா நெல்சன் தளபதி
தளபதி கூட சேர்றாரு பீஸ்ட் படம் மூலமா. இந்த படம் வரும்போது செம ஐபிஎல் தான் ரிலீஸ் ஆச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா கலெக்ஷனில் தளபதி கிங் ஆகிட்டு தான் போனார் இந்த படம் மூலமா. 2023 வாரிசு படம் ரிலீஸ் ஆகுது. வழக்கம் போல விஜய்க்கு அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவியாக மாறிச்சு. இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு படம் ஃபுல்ஃபில் பண்ணாமே போயிடுச்சு. மாஸ்டரோட அதே டீம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து லியோ படம் கொடுக்குறாங்க விஜய்க்காக. விக்ரமோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா லியோ படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகிட்டு தளபதிக்கு. இந்த தடவை லோகேஷ் கனகராஜ் இந்த படம் 100% என்னோட மூவியாக தான் இருக்கும்னு சொன்னார். லோகி சொன்ன மாதிரியே இந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. 2024 வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி கோட் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படம் டியூவல் ஆக்ஷன் நடிக்கிற தளபதி விஜய். இந்த ஒரு படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்சதா தலை ரெஃபரன்ஸ். இந்த ஒரு படத்துல கதையே இல்லாம இந்த ஒரு படம் ஓடி இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் கலெக்ஷன்ல இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா தான் மாறிட்டு போச்சு தளபதி விஜய்க்கு. அதே ஒரு வருஷம் விஜய் ஃபேன்ஸுக்கு சோகமான ஒரு விஷயம் இருந்தது. அது என்னதுன்னா ஜனநாயகம் தான் கடைசி படத்துக்கு அப்புறமா ஃபுல் டைமா பாலிடிக்ஸ் போயிடுவேன்னு சொன்னதுதான். இந்த ஒரு நியூஸ் மூலமா விஜய் ஃபேன்ஸ்லாம் மனசே உடஞ்சு போயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஜனநாயகனுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க.